ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் சுக்லவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எலெக்ஷன் காரணமாக புதிய ரேஷன் அட்டையாக இருக்கட்டும், ரேஷன் கார்டில் வேறு ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்கிறதா இருக்கட்டும், அதாவது பெயர் நீக்கம், பெயர் சேர்த்தல், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 3 மாதங்களுக்கு மேலே தமிழக அரசு நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போது புதிய ரேஷன் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அல்லது முகவரி மாற்றம் செய்ய கொடுத்துருக்கீங்க, அல்லது பிவிசி கார்டு இன்னும் பிரிண்ட் ஆகி வீட்டுக்கு வரல, அது போக பெயர் நீக்க முடியல, பெயர் சேர்த்தல் நாங்கள் கொடுத்துருந்தோம், ஸோ அதுவும் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா அப்ரூவல் ஆகலை. இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு தரமான நிறைய கொஸ்டின்ஸ் நம்மக்கிட்ட கேட்குறாங்க நம்மளோட வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இப்போ இதுக்கு ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷனை அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த காணொலியில் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் அட்டைக்கு நாங்கள் விண்ணப்பிச்சிருக்கோம், ஸோ எங்களுக்கு எப்போ ரேஷன் கார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்மளை தொடர்பு கொண்டு கேட்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வியூவர்ஸாக இருக்கட்டும், சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நான் ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு அல்லது 1 இயர் பேக் பார்த்தீங்க அப்படின்னா நான் புதிய ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு இன்னும் கார்டு எந்த ஒரு ஸ்டேட்டஸும் காட்டல, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே இருக்குது, என்னோடது எப்போ வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அது போக சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நான் குழந்தையை ஆட் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தேன், அதாவது பெயர் சேர்த்தலுக்காக கொடுத்துருந்தேன், இன்னும் என் ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்கலை, நான் இப்போ கொடுத்துருக்கேன், அதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 மந்த்ஸுக்கு மேலே, 4 or 5 மந்த்ஸுக்கு மேலே பெண்டிங்கில் இருக்குது. நீக்கம் பண்ண கொடுத்துருந்தேன், அதுவும் பெண்டிங்கில் இருக்குது. முகவரி மாற்றம் கொடுத்துருந்தேன், அதுவும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போது ரேஷன் கார்டு சம்மந்தமான எல்லா சேவையுமே பெண்டிங்கில் இருக்குது. இதுக்கு எப்போ தான் எங்களுக்கு ரேஷன் கார்டு வரும், ஸோ எப்போ தான் நாங்கள் பண்ண கரெக்ஷன்ஸ்லாம் ஆகும் அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் தான் இதில் பார்க்க போகிறோம். அதாவது புதிய ரேஷன் கார்டு எப்போது வரும் அப்படின்னா, புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி பார்த்திங்கன்னா மே 15ஆம் தேதிக்கு பிறகு தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி. இதுக்கான வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வரக்கூடிய மே 4ஆம் தேதி தமிழகம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா வாக்கு எண்ணிக்கை நடைபெறுது. ஸோ இதனை அடுத்து புதிய அரசாங்கம் அமைச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணிகளாக இருக்கட்டும், ரேஷன் கார்டு சம்மந்தமான அனைத்து விதமான பணிகளும் பார்த்திங்க அப்படின்னா புதிய அரசாங்கம் அமைச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த பணிகள் தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா அதாவது பொது விநியோக திட்டம் அப்படிங்கிறது டைரக்ட் கண்ட்ரோலில் இருக்குது சிஎம்மோடது. ஸோ அதனால் நீங்கள் என்ன ஒரு இஷ்யூ, அதாவது இதில் மொபைல் நம்பர் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், அல்லது எல்லா அப்ளிகேஷன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அந்த சிஎம் செல்லுக்கு அப்படிங்கிறது போகும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இது இவ்வளோ டிலேவாக ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது பிவிசி கார்டு அச்செடுக்கும் பணியில் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஆல்ரெடி பெயர் சேர்க்கிறீங்க, பெயர் நீக்கம் பண்ணியிருக்கும் போது கடைசி ஸ்டேஜே வந்திருக்கும், பட் உங்களால் கார்டு புதிய கார்டு கொடுத்துருப்பீங்க, அதுக்கும் வரல அப்படின்னாலும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புது கார்டு பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் நிராகரிக்கப்பட்டாலும், அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு நிராகரிக்கப்பட்டாலும் நீங்கள் மறுபடியும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? புதிதாக நீங்கள் ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கணும், நாங்கள் புதிதாக திருமணமானவங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 4 டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா போதும், நீங்கள் அதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் அட்டை அப்படிங்கிறது முகவரிக்கான சான்றாகவே கருதப்படுது. ஸோ அதனால் ஆதார் கார்டு வேணும், கேஸ் இணைப்பு அப்படிங்கிறது வேணும். ஸோ இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் கேஸ் இணைப்பு வாங்குறது ரொம்பவுமே தட்டுப்பாடானது தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி கேஸ் இணைப்பு வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேஸ் இணைப்பை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ, அதாவது யாரை குடும்ப தலைவராக தேர்ந்தெடுக்கிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் முகவரிக்கான ஒரு சான்று, அதுக்கு ஆதார் கார்டே கொடுக்கலாம். ஸோ இது மட்டும் இருந்ததுன்னா போதும், நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிச்சலாம். ஓகேங்களா? ஸோ கரெக்டான டாக்குமெண்ட்ஸோடு நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் அப்படிங்கிறது, அதாவது உங்களது நிராகரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். சப்போஸ் ஆன்லைனில் விண்ணப்பிக்க தெரியல அப்படின்னாலும் சரி, அதே மாதிரி ஆதாரில் ஏதாவது முகவரி மாற்றம் இருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம இந்த சேவையை பண்ணி கொடுக்குறோம். புதிய ரேஷன் கார்டுக்காக இருக்கட்டும், அல்லது ரேஷன் கார்டில் பார்த்திங்கன்னா கரெக்ஷன்ஸ், அதாவது உங்களோட பெயர் மாற்றம், பெயர் திருத்தம், அதே மாதிரி உங்களோட முகவரி மாற்றமாக இருக்கட்டும், அதுபோக பார்த்திங்கன்னா உங்களோட
ஃபேமிலி மெம்பர்ஸை ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், பெயர் சேர்த்தல், குழந்தைகள் பிறந்திருக்காங்கன்னா அவங்களோட பெயர், பர்த் சர்டிஃபிகேட், ரேஷன் ஆதார் கார்டை வச்சு சேர்க்கறதா இருக்கட்டும், அல்லது பெயர் நீக்கம் செய்கிறதா இருக்கட்டும், எல்லா சர்வீசஸும் நம்ம ஆதார் சம்மந்தமானது பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ரேஷன் கார்டு சம்மந்தமாகவும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேவை எல்லாத்துக்குமே பண்ணி கொடுப்போம். ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாட்ஸ்அப்பில் ஸோ உங்களுக்கு என்ன சர்வீசஸ் வேணுமோ அதை சொன்னீங்க அப்படின்னா நம்ம அந்த சர்வீசஸ் எடுத்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மிக மிக குறைவான கட்டணத்தில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? மற்ற காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்க மக்களே.